தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் 18வது தலைமை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் திருவேற்காடு ஜிபிஎன் பேலஸ் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த், பிரேமலதா விஜயகாந்த், எல்.கே. சுதீஷ் உள்பட நிர்வாகிகள் மேடைக்கு வந்தனர். கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஜயகாந்த் பூரண குணமடைந்து வீடு திரும்பியதாக கூறப்பட்டது. இந்நிலையில் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் விஜயகாந்த் கலந்து கொள்வார் என்றும் தேமுதிக சார்பில் அறிவிப்பு வெளியானது. மருத்துவமனையில் இருந்தபோது சமூக வலைதளங்களில் பரவி வந்த செய்திகளை பார்த்து பதறிப்போன தொண்டர்கள் நிச்சயம் விஜயகாந்தை பார்த்தே ஆக வேண்டும் என திரண்டனர். ஆனால் பொதுக்குழு கூட்டத்தின் போது விஜயகாந்த் வீல் சேரில் உட்கார வைக்கப்பட்டு 3 பேர் உதவியுடன் வந்ததை பார்த்து கலங்கி போயினர் தொண்டர்கள். நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் துணி மறைவில் வைத்து விஜயகாந்தை தயார்படுத்தியதும், சேரில் அமர்ந்த பின்னர் கை கால்களை வெகுநேரம் உயர்த்தாமல் இருந்ததும் போன்ற காட்சிகளைக் கண்டு மகளிர் அணியினர் கண்ணீர் சிந்தினர். விஜயகாந்த் என்றால் கம்பீரம், மிடுக்கான நடை, பாய்ந்து பறந்து அடிக்கும் அடி, கால்களை சுழற்சி வைக்கும் மிதி என அவருக்கே உரித்தான அடையாளங்கள் அத்தனையும் மறைந்து அசைவின்றி அமர்ந்ததை தொண்டர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் போனது. சில நிமிடங்களுக்கு பிறகு விஜயகாந்த் கையை அசைத்து காட்டிய பிறகே தொண்டர்கள் பெருமூச்சு விட்டு கூட்டத்தின் மீது கவனம் வைத்தனர். இதைத் தொடர்ந்து நடந்த கூட்டத்தில் பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிகவின் பொதுச் செயலாளராக அறிவிக்கப்பட்டார். பொதுச் செயலாளராக நியமனம் செய்தவுடன் விஜயகாந்தின் கால்களில் விழுந்து வணங்கினார் பிரேமலதா. பின்னர் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்ற பிரேமலதாவுக்கு கட்சி நிர்வாகிகள் சார்பில் பிரம்மாண்ட மாலை அணிவிக்கப்பட்டு வீரவாள் பரிசளிக்கப்பட்டது. கூட்டத்தில் பேசிய பிரேமலதா, எந்த நோக்கத்திற்காக கேப்டன் கட்சியை ஆரம்பித்தாரோ அதை அடையும் வரை ஓய மாட்டோம் என்றார். தேமுதிகவின் லட்சியம் 2026இல் நிச்சயம் ஜெயிக்கும் என்றும் உறுதிபட தெரிவித்தார். அதிமுக பொதுச் செயலாளராக ஜெயலலிதா நியமிக்கப்பட்டதைப் போல தேமுதிகவில் பிரேமலதா விஜயகாந்த் பொறுப்பேற்றுள்ளார். ஆனால் ஜெயலலிதாவைப் போல ஆளுமையை பிரேமலதா பெறுவாரா என்ற கேள்விகள் தொண்டர்களிடையே எழுந்துள்ளது. தேமுதிக பொதுக்குழு செயற்குழுவில் முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. இதில் முக்கியமாக விஜயகாந்தின் உடல்நலம் குறித்து தேவையற்ற வதந்திகளை இனிமேல் பரப்புவோர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. மேடையில் செயற்குழு பொதுக்குழு தீர்மானங்கள் நிறைவேற்றி வரப்பட்டாலும் மறுபுறம் தொண்டர்கள், குறிப்பாக மகளிர் அணியைச் சேர்ந்தவர்கள் விஜயகாந்தின் நிலையை பார்த்து கதறி அழுதது பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியது.